துயரங்கள் தாமதம் நம்மை எங்கும் நெருக்கிடுதே. குமரன் இயேசு நம்மை சமாதான ராஜனாய் நமக்கென தோன்றும் நாள் நெருங்கியதே. இன்றைக்கு அவருடைய தளம்புகளினால் நீ சுகமாகிறாய். இனிமேல் இந்த பலவீனங்கள் உன்னை மேற்கொள்ளாது. இயேசு அவளை தொட்ட மாத்திரத்திலே அவள் தலை நிமிர்ந்து பார்த்தாள். 18 ஆண்டுகளாய் தன்னை வேதனைப்படுத்திய வேதனை, கஷ்டங்கள், வியாதி, பலவீனங்கள், தனக்குள் இருந்த பிணிகள் சகலமும் தன்னை விட்டு மாறிற்று. இன்றைக்கு இந்த அற்புதத்தின் நாள் முடிந்து நீ செல்லும் பொழுதே தலை நிமிர்ந்துதான் செல்லுவாய். உன் வீட்டாருக்கு முன்பாக நீ தலை நிமிர்ந்து நிற்பாய். உலகத்துக்கு முன்பாக நீ தலை நிமிர்ந்து நிற்பாய். இயேசு என்னுடைய செல்ல தகப்பன். அவர் என்னை தொட்டார். அவர் என் வாழ்க்கையை மாற்றினார். என் வேதனையை மாற்றினார். அவர் கஷ்டத்தை மாற்றினார். அவர் கடனை மாற்றினார். என் குடும்பத்தை என் ஆண்டவர் நேசித்தார் என்று நீ சாட்சியிடும் சமயம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வியாதி, பலவீனங்கள் சகலமும் உன்னை விட்டு நீங்கி போகிறது. அப்பா உன்னை ஆசீர்வதித்து உனக்கு தீர்க்க ஆயுளை ஆண்டவர் கொடுக்கிறார். யார் யார் பலவீனப்படுத்தும் ஆவிகளினால் நீங்கள் கட்டுண்டிருக்கிறீர்களோ, எந்தெந்த குடும்பங்களில் இந்த கஷ்டம் இருக்கிறதோ அவர்களை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனம், வியாதிகள் என்று சொல்லி விட்டு விடுகிற தெய்வம் அல்ல. உன் வியாதிக்கு பரிகாரி கர்த்தராகிய இயேசுதான். உன் பலவீனங்களுக்கு பரிகாரம் இயேசுதான். உன் கஷ்டங்களுக்கு பரிகாரம் இயேசுதான். அவர் இன்றைக்கு தம்முடைய விரலை உன் சிரசிலே வைத்து, அவர் தம்முடைய கரத்தை உன்மேல் வைத்து உன் பலவீனங்கள் சகலவற்றையும் உன்னை விட்டு நீக்கி விடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்பிக்கை இருந்தா கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. சமாதானம் இல்லா வாழ்வில் அனுதீன துயரங்கள் தாமதம் நம்மை எங்கும் நெருக்கிடுதே. குமரன் இயேசு நம்மை சமாதான ராஜனாய் நமக்கென தோன்றும் நாள் நெருங்கியதே.